ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சிவந்தமன் வெற்றி படமா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவாஜி கணேசன் நடித்து ஸ்ரீதரின் இயக்கத்தில் 1969 வெளிவந்த படம்தான் சிவந்தமன். 1964 காலத்தில் எம்ஜிஆருக்காக ஸ்ரீதர் இயக்குவதாக இருந்த படம்தான் அன்று சிந்திய ரத்தம். இந்த படம் தொடர்ச்சியாக எடுக்கப்படாமல் நின்று போய்விட்டது. இதனால் எம்ஜிஆருக்கும் ஸ்ரீதருக்கும் முறிவு ஏற்பட்டுவிட்டது. பின்னர் ஸ்ரீதர் அதே கதையை கொஞ்சம் மாற்றி சிவாஜிக்கு தகுந்தாற்போல் எழுதி சிவந்தமன் கதையை உருவாக்கி எடுக்கப்பட்டு 1969 வெளியானது. சிவந்தமன் முதலில் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட தமிழ் படமாக அமைந்தது. சிவந்தமன் படத்தில் பாடல் காட்சிகள், அதாவது ஒரு ராஜா ராணியிடம் பாவை யுவராணி கண்ணோவியம் என்ற பாடல் காட்சிகள் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் அமைந்த ஈபில் டவர் கோபுரத்திலும் மேலும் ஆல்ப்ஸ் மலை பகுதிகளிலும் எடுக்கப்பட்டது. சிவந்தமன் 1969 வெளியாகி சென்னையில் 140 நாட்கள் வரை ஓடியது மற்றும் மதுரையில் 112 நாட்களும் மற்ற சில நகரங்களில் 100 நாட்களும் பி சென்டர்களில் 50 நாட்களையும் கடந்து நன்றாகவே ஓடியது. இருந்தாலும் இந்த படத்தினால் ஸ்ரீதருக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டதாக கேள்விகள் எழுந்தன. சிவந்தமன் படம் ஸ்ரீதருக்கு லாபத்தை தரவில்லை என்ற பேச்சும் எழுந்தது. ஒரு படம் 100 நாள் மட்டும் ஓடினால் அந்த படத்தை இழுத்து ஓட்டப்பட்டதாக சொல்லலாம். ஆனால் 140 நாட்கள் வரை ஒரு படம் ஓடுகிறது என்று சொன்னால் அந்த படம் வெற்றி படமாகத்தான் அமைய முடியும். 100 நாட்களுக்கு மேலேயும் வசூல் இருந்தால்தான் அதற்கு மேலும் ஓட்ட முடியும். இல்லாவிட்டால் படத்தை எடுத்து விடுவார்கள். எனவே ஓரளவு சிவந்தமன் படம் நன்றாகவே ஓடியிருப்பதாகத்தான் அர்த்தம். ஆனாலும் ஸ்ரீதருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாக சொல்ல முடியாது. லாபமே கிடைத்திருக்கும். மற்ற சில ஊர்களிலும் ஓரளவு நன்றாகத்தான் ஓடியது. சிவந்தமன் படத்தில் இடம்பெற்ற எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்ற பாடல் அந்த நேரத்தில் ரொம்பவும் ஹிட்டாகி இருந்தது. அந்த பாடலை பார்ப்பதற்காகவே ரசிகர்கள் திரையரங்குக்கு சென்றார்கள். மேலும் நம்பியாரினுடைய மிக சூப்பராக அமைந்திருந்தது. கதையும் பரவாயில்லை. சிவாஜி, முத்துராமன், நாகேஷ், காஞ்சனா, எஸ்வி ரங்கராவ் போன்ற நட்சத்திர கூட்டங்கள் நடித்த படம். ஓரளவு சிவந்தமன் நல்ல வெற்றி பெற்ற படம்தான். ஆனால் இந்த படத்தை சிலர் சரியாக ஓடவில்லை, சரியான வசூல் வரவில்லை, சும்மா இழுத்து ஓட்டப்பட்டதாக விமர்சனங்கள் வந்தன. இருந்தாலும் அந்த நேரத்தில் சிவந்தமன் படத்திற்கு போட்டியாக நம் நாடு படம் எம்ஜிஆர் நடிப்பில் வந்து அந்த படமும் நன்றாக ஓடியது. நம் நாடு மதுரை மீனாட்சி தியேட்டரில் 133 நாட்கள் வரை ஓடியது. நம் நாடு படமும் வெற்றி படமாக அமைந்ததால் இது மாதிரியான கேள்விகளுக்கு இடம் அளித்தது என்பதே உண்மை. எனவே சிவந்தமன் நிச்சயமாக சிவாஜிக்கும் ஸ்ரீதருக்கும் வெற்றி படம்தான். சரிவர்ஸ், இந்த கணத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கணத்தை சந்திக்கிறேன். நன்றி.